Good evening, children. 8th standard science. Today we are going to start one new lesson. Force and pressure. விசையும் அழுத்தமும் அப்படிங்கிற பாடம் தான் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போறோம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு திருக்குறள் பத்தின கருத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம பாடத்துக்குள்ள போலாமா? ஓகே. குறள் எண் 331. நில்லாதவற்றை நிலையென என்றுணரும் புல்லறிவாண்மை கடை. நில்லாதவற்றை நிலையென என்றுணரும் புல்லறிவாண்மை கடை அப்படிங்கிற ஒரு குறள் தான். இந்த குறளினுடைய கருத்து என்னன்னு கேட்டா, எது நிலையானது எது நிலையற்றது அப்படிங்கறது தெரிஞ்சுக்காமையே நம்ம இந்த உலகத்துல வந்துட்டு நிலை இல்லாததற்காக ரொம்ப போராடிட்டு இருக்கோம். நிலையானதற்காக நம்ம போராடல அப்படிங்கிற ஒரு கருத்தை தான் நம்ம உணரணும். எதுவுமே நிலை இல்லாதது. இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் எதுவுமே நமக்கு இன்னைக்கு இருக்கிற நம்ம கிட்ட இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே நமக்கு என்ன கிடையாது, பெர்மனன்ட் கிடையாது, நிலையற்றது அப்படிங்கிறத நம்ம முதல்ல என்ன பண்ணணும், ரியலைஸ் பண்ணணும், உணரணும். அந்த மாதிரி உணரும் பொழுது நமக்கு வாழ்க்கை என்பது ஸ்ட்ரெஸ் இல்லாம ஈஸியாக இருக்கும். சோ உங்களை போன்ற ஒரு மாணவர் ஒரு ஸ்கூல்ல என்ன பண்ணிருக்காங்க, எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணிருக்காங்க. நிறைய பேர் அதுல அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட்ஸா இருக்காங்க. ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லும் பொழுது ராஜு அப்படிங்கிற ஒரு ஸ்டூடெண்ட், எப்பயும் அவர் தான் ஃபர்ஸ்ட் மார்க். ஒரு சில கேம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா எகெயின் அண்ட் அகெயின் இப்போ நீங்க என்ன சொல்லுவீங்க, நம்ம இப்போ கிரிக்கெட் மேட்ச் எல்லாம் விளையாடுறோம் இல்லைங்களா? சோ அதுல ஏதாவது ஒரு கண்ட்ரி மட்டும், ஏதாவது ஒரு குரூப் மட்டும் எப்பயுமே தான் ஃபர்ஸ்ட் அவங்க தான் வருவாங்க. அவங்க வரல அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்றோம், ஐயோ இவங்களால வர முடியலையா, எப்படி இது நடந்தது அப்படின்லாம் நம்ம யோசிக்கிறோம் இல்லைங்களா? சோ அந்த மாதிரி இந்த ஒரு எக்ஸாமினேஷன்ல ராஜுக்கு ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்காரு. அப்படியே ஒரு சிலர் விஷயங்கள், ஒரு எக்ஸாமினேஷன் ரிசல்ட், ஒரு பப்ளிக் எக்ஸாமோ ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எல்லாம் எழுதிட்டு அதற்கு உண்டான ரிசல்ட்டுக்காக நம்ம வெயிட் பண்ணும்போது ரொம்ப நல்லா பண்றவங்க, நல்லா படிக்கிறவங்க அப்படின்னு சொன்னா அந்த பதிலை எதிர்பார்த்து டென்ஷனா காத்துட்டே இருப்பாங்க. அது போல இவரும் ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்காரு. உடனே அவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு ஏன் உன்னுடைய ஃபேஸ் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு, ஏன் பதட்டமாவே இருக்க, என்ன விஷயம் அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல, இப்போ நடந்த இந்த எக்ஸாம்ல நான் கொஞ்சம் சரியா எழுதல, கொஞ்சம் நான் ப்ரிப்பேர் பண்ணது சரியா ப்ரிப்பேர் பண்ணல, அதனால நான் சரியா எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணல, அது எனக்கே தெரியுது. ஸோ எப்படி மார்க் வரும் என்னங்கிறது தெரியல, என்னால இந்த தடவை ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்க முடியல, வேற யாரோ ஒருத்தர் வாங்க போறாங்க அப்படிங்கறத நினைச்சு எனக்கு ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் க்ளோஸ் ஃப்ரெண்ட் இல்லையா, சோ அந்த உற்ற நண்பர்கிட்ட அவர்கிட்ட இந்த மாதிரி பதில சொல்றாங்க. சோ உடனே அந்த ஃப்ரெண்ட் என்ன சொல்றாரு, இதுதான் வாழ்க்கை என்பது. எப்படி நம்ம ஒரு வீல் அப்படிங்கிறது, சக்கரம் அப்படிங்கிறது என்ன ஆகுது, நமக்கு ஒரு வண்டிக்கு நமக்கு என்ன பண்ணுது, ரெண்டு வீல் மேக்சிமம், ஃப்ரண்ட் அண்ட் பேக்னா மாஸ்டா ரெண்டு வீல் கண்டிப்பா வேணும். முன்னாடி ஒரு சக்கரம் முன்னாடி போகும்போது அடுத்த சக்கரம் பின்னாடி வரும். அதே போல இதனுடைய சுழற்சி என்பது என்ன ஆகும், ரொட்டேட் ஆயிட்டே இருக்கு. கீழே இருக்கிற பாகம் மேலே வரும், மேல இருக்கிற பாகம் கீழே வரும். இதுதான் லைஃப். சோ எதுவுமே வாழ்க்கையில நிரந்தரம் கிடையாது. நீ மட்டுமே எப்பயும் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆம்பிஷன்ல இருக்காத. யாரோ ஒருத்தர் வாங்க போறாங்கன்னு சந்தோஷமா நீ ஃபீல் பண்ணு. என்னால வர முடியல இந்த தடவை அப்படிங்கிற மாதிரி எண்ணம் வரக்கூடாது. ஏன்னு கேட்டா இந்த உலகத்துல எதுவுமே நமக்கு நிரந்தரம் கிடையாது. கடவுள் படைப்புல நம்ம இருக்கிற வரைக்கும் நிச்சயம். நம்மளுடைய லைஃப் பீரியட் யாருக்காவது தெரியுமா? லைஃப் ஸ்பேன்னா ஆடு இத்தனை வருஷம், மாடு இத்தனை வருஷம், கொசு இத்தனை வருஷம், பட்டாம்பூச்சி இத்தனை நாட்கள், சாரி கொசு அல்லது சின்ன சின்ன ஆர்கன்லாம் இத்தனை நாட்கள் அப்படிங்கிறோம். ஆடு மாடு கோழி இவங்களுக்கு எல்லாம் இத்தனை வருஷம்னு சொல்றோம். மனிதனுக்குன்னு ஒரு சீலிங் வச்சிருக்காங்க. ஆனா நம்முடைய ஆயுள் என்பது நம் கையில் கிடையாது. அது போலதான்
எதுவுமே நிரந்தரம் கிடையாது, செல்வம் ஆகட்டும் எல்லாம். சோ அதனால விட்டு கொடுத்து வாழணும். எல்லா விஷயங்களுக்குமே அன்போட நம்ம வந்துட்டு சரின்னு எது வந்தாலும் ஏத்து பழகினா இவ்வளோ டென்ஷன் நமக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. சோ பெஸ்ட் ஃப்ரெண்ட் சொல்றத என்ன பண்ணணும், கண்டிப்பா ஏற்றுக்கொள்ளணும் இல்லையா? சோ அத அவர் ரியலைஸ் பண்றாரு. டீச்சரும் அவங்களுக்கு பேப்பர் இஷ்யூ பண்ணும்போது என்ன ரீசன்னு கேட்டுட்டு இஷ்யூ பண்றாங்க. சோ ஆஸ் அ டீச்சர், டீச்சருங்கிறவர் யாரு, நடுநிலைத்தன்மை வாய்ந்தவர். ஓகே, அதனால அவங்க அடுத்த முறை பரவாயில்ல ட்ரை பண்ணுங்க. சோ எல்லாமுமே நமக்கு வாழ்க்கைங்கிறது மாறி மாறி தான் வரும் அப்படிங்கிறத உணர்த்துறாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அதனால எல்லா விஷயத்தையுமே வாழ்க்கையில ஏத்துக்க பழகிக்கணும். நான் ஏன் வரல அப்படின்னாலும் அதற்குண்டான முயற்சி எடுத்து மறுமுறை அதற்காக செயல்படுத்தி கொண்டு வரணுமே தவிர அடுத்தவங்க அந்த லெவலுக்கு வரத பார்த்து நம்ம ஸ்ட்ரெஸ் ஆக கூடாது. ஓகே, சோ ஃபோர்ஸ் அண்ட் ப்ரெஷர். ஃபோர்ஸ் அப்படின்னா என்னது நம்ம சொன்னோம், விசையும் அழுத்தமும். இந்த பாடத்தினுடைய தலைப்பு என்னமா, விசை அழுத்தம். விசைனா என்ன, அழுத்தம்னா என்ன, அதான் தெரிஞ்சுக்க போறோம். நம்ம லைஃப்ல நிறைய பொருள் நம்மளை சுத்தி என்ன பண்ணுது, இயங்கிட்டு தான் இருக்கு. எதுவுமே நமக்கு வந்துட்டு இயங்காம கிடையாது. பெர்மனண்டா இருக்கக்கூடியது நிலையான பொருள் நமக்கு வந்துட்டு நிலையானது, நிலையற்றது அப்படின்னு சொன்னா மூவிங், இம்மூவபிள், மூவபிள் அப்படின்னு நம்ம பிரிச்சுக்கலாம் இல்லையா? ஒரு சில பொருள்கள் என்ன ஆயிட்டே இருக்கும், அசையும் பொருள், அசையா பொருள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அசையும் பொருள் அப்படின்னு சொன்னா என்னது, நமக்கு நம்மளை சுத்தி இயங்கக்கூடிய என்னது, எலக்ட்ரானிக் கூட்ஸ் எல்லாம் மூவ் ஆகுது. பஸ், காரு இதெல்லாம் மூவ் ஆகுது. நம்ம மூவ் ஆகிறோம், அனிமல்ஸ் மூவ் ஆறாங்க. சோ இது எல்லாமே என்னது, அசையக்கூடிய பொருள்கள். அசையாக்கூடிய பொருள், அசையாம இருக்கிறது, நிலையாக இருக்கக்கூடியது அப்படின்னா உயிரற்ற பொருள்கள். உயிரற்ற பொருள்கள்லையும் ஒரு சிலது நம்ம வந்து நம்ம பில்டிங் ஆகட்டும், மரம் ஆகட்டும், செடி கொடி, செடி கொடி கூட காற்றில் அசையக்கூடியது. பெஞ்சு, சேரு இதெல்லாம் நம்மளா என்ன பண்றோம், மூவ் பண்ணினா மட்டும்தான் மூவ் ஆகும், இல்லைன்னா மூவ் ஆகாது. அசையாமல் ஓய்வு நிலையில் இருக்கக்கூடிய பொருள்கள். ஒரு கேம் விளையாடுறோம் அப்படின்னு சொன்னா ஈவினிங் டைம், இப்போ நீங்க வந்து ஒவ்வொரு பிளேஸ், லைப்ரரின்னு இருக்கு, அதே மாதிரி நமக்கு வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் ரூம் அப்படின்னு இருக்கும். அந்த ரூம்ல உங்களுக்கு தேவையானது, பிடி டீச்சர் என்ன பண்ணுவாங்க, வாலிபால்க்கு உண்டான பொருள்கள் வச்சிருப்பாங்க, டென்னிஸ்க்கு உண்டானது இருக்கும், கிரிக்கெட்க்கு உண்டானது இருக்கும். அந்தந்த பீரியட் வரும்போது அந்தந்த ஸ்டூடெண்ட்ஸ் போய் அதை பிக் பண்ணி எடுத்தா மட்டும்தான் அது அசையும். இல்லைன்னா அங்க இருக்கக்கூடிய ஒரு கிரிக்கெட் மட்டையும் அல்லது அதற்குண்டான பந்தும் அப்படியே தான் இருக்கும் இல்லையா? யாருமே அதை எடுக்காத பட்சத்துல அது அந்த இடத்த விட்டு நகரவே நகராது. எடுத்துட்டு வந்து விளையாடுறோம், எடுத்துட்டு வந்து விளையாடும் போது இங்க ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்க, இவங்க யாரு, பவுலர், இவங்க பேட்ஸ்மேன். சோ பவுலர் இருந்து பந்தாகப்பட்டது போனா மட்டும்தான் என்ன ஆகும், பேட்ஸ்மேன் அதை அடிப்பாரு. இல்ல அப்படின்னு சொன்னா என்ன பண்ண முடியாது, அவங்களால அதை அடிக்க முடியாது. சோ இந்த பந்தை இவங்க மூவ் பண்ணாதான் அது அந்த இடத்தை விட்டு நகரும். ஓய்வு நிலையில இருக்கக்கூடிய ஒரு பொருளை தள்ளும் பொழுதோ அல்லது உதைக்கும் பொழுதோ என்ன ஆகும், அது ஓரிடம் விட்டு இன்னொரு இடம் நகரும். அது என்னது, நமக்கு வந்து இந்த பெஞ்ச் விளையாடுறோம். சோ அதே போல மார்னிங் டைம் நம்ம வரோம், இதுதான் கிளாஸ் ரூமு. கிளாஸ் ரூம்ல என்ன இருக்கு, நமக்கு பெஞ்ச் எல்லாமே இருக்கு. சோ எப்படி இருக்கு இது, இது வந்துட்டு மார்னிங் ஒரு 8 o'clock அப்படின்னு வச்சுக்கோ. 8 o'clock அப்படின்னு சொன்னா பெஞ்சஸ் எல்லாம் எப்படி இருக்கும், நமக்கு இர்ரெகுலரா இருக்கும். இர்ரெகுலரா இருக்கக்கூடிய பெஞ்சஸ நம்ம என்ன பண்ணணும், ரெகுலரைஸ் பண்ணணும்னா ஒன்னா இழுக்கணும் இல்லையா? புஷ் ஆர் புல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? புஷ் ஆர் புல். புஷ்ங்கிறது தள்ளுறது, புல்ங்கிறது இழுக்கிறது இல்லையா? இப்ப இந்த பெஞ்ச சரியான முறையில இழுத்து என்ன பண்ணுவாங்க, கரெக்டா ஒரே வரிசையில சீரா நம்ம அரேஞ்ச் பண்ணுவோம் இல்லையா? அது போல நமக்கு இழுத்தல் அல்லது தள்ளுதல் அப்படிங்கிற அந்த ஒரு செயல்தான் விசை. விசை அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன சொல்லுவோம், புஷ் ஆர் புல். சோ என்ன மாதிரி, நமக்கு எந்த ஒரு பொருளை ரெஸ்டா இருக்கக்கூடியது. இப்போ 6 மணிக்கு இந்த கிளாஸ் ரூம் பூட்டி இருக்கு,
வாட்ச்மேன் சார் வந்து இதை ஓபன் பண்ணும் பொழுதுதான் நீங்க எல்லாரும் என்டர் ஆவீங்க. என்டர் ஆனதுக்கு அப்புறம் தான் இங்க இருக்கக்கூடிய பெஞ்ச் எல்லாத்தையும் நம்ம மூவ் பண்றோம். அப்போ இது என்ன பொசிஷன்ல இருக்கு? ஓய்வு நிலையில், ரெஸ்ட் கண்டிஷன்ல இருக்கக்கூடிய இந்த பொருள்களை நாம் நகர்த்தும் பொழுது அது நகரும். இழுக்கவோ அல்லது தள்ளவோ செய்யும் பொழுது அந்த பொருள் ஓரிடம் விட்டு ஓரிடம் நகரும். அதை தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? the push or pull is called as ஃபோர்ஸ். விசை என்பது ஓய்வு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை தள்ளவோ இழுக்கவோ செய்யும் பொழுது அந்த பொருள் நகரும். எக்ஸ்டர்னல் எனர்ஜி சேஞ்ச் த ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் ஆர் மூவிங் ஆஃப் அ பாடி. ரெஸ்ட்ல இருக்கக்கூடிய பொருளை நான் என்ன பண்றேன்? நகர்த்துறேன். அல்லது மூவிங் பாடி. மூவிங் பாடி அப்படின்னு சொன்னா ஃபேன் சுத்திட்டு இருக்கு கிளாஸ் ரூம்ல, நான் வெளியில வரேன் பிடி பீரியட்ல. சோ அப்ப என்ன பண்ணணும்? ஃபேன் சுவிட்சை ஆஃப் பண்ணிட்டு வெளியில வருவேன். சோ அப்போ அந்த இடத்துல இயங்கிக் கொண்டிருக்க பொருளை நான் அந்த அந்த இயக்கத்தை அதை நிறுத்துகின்றேன். அதுவும் என்னது? ஒரு செயல். சோ இந்த மாதிரி விசை என்பது நாம வெளியிலிருந்து புற விசை ஏதுமின்றி ஒரு பொருள் தானாக இயங்காது. இயங்கிக் கொண்டிருக்க பொருளையோ அல்லது நிலையாக இருக்கக்கூடிய பொருளையோ நகர்த்தவோ அல்லது இழுக்கவோ நான் எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த ஒரு என்னது நம்ம ஒரு செயல், அதனுடைய அழுத்தம்ங்கிறது தான் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? சோ ஒரு குறிப்பிட்ட பரப்பளவில் செய்யக்கூடிய நமக்கு அந்த இடத்துல என்னது, அதை நகர்த்தணும் அப்படின்னு சொன்னா அங்க என்ன வேணும்? ஒரு ப்ரெஷர் வேணும். ஈஸியா எல்லாத்தையும் நகர்த்த முடியாது. இந்த பெஞ்ச் ஒரு 5 பேர் 6 பேர் உட்கார்ற பெஞ்சுனா அதுக்கு எத்தனை பேர் வேணும் நமக்கு? இங்க ஒருத்தர் இருந்து நகர்த்தணும், இங்க இருந்து ஒருத்தர் நகர்த்தணும். அல்லது ஒரு சேர், சாதாரணமா இருக்கக்கூடிய ஒரு சேரை நகர்த்தணும் அப்படின்னு சொன்னா டீச்சருடைய சேர் அரேஞ்ச் பண்ணணும்னா ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் போதும், ஈஸியா மூவ் பண்ணிடலாம். சோ அந்த இடத்துல என்ன தேவை நமக்கு? பிரஷர், அழுத்தம் தேவை. அந்த செயலை செயல்படுத்துவதற்கு என்ன தேவை நமக்கு? நிலையாக இருக்கக்கூடிய ஒரு பொருளை நகர்த்துவதற்கு நமக்கு ஃபோர்ஸும் தேவை, அழுத்தமும் தேவை, விசையும் தேவை, அழுத்தமும் தேவை. அப்பதான் அந்த பொருளை நம்மால என்ன பண்ண முடியும்? அழுத்தணும். ஒரு செவுத்துல ஆணி அடிக்கிறோம் அப்படின்னு சொன்னா ப்ரெஷர் வேணும் இல்லையா? ஈஸியா ஒரு ஆணி அடிச்சிடலாமா? இல்லைன்னா ட்ரில் பண்ணணும் அப்படிம்பாங்க. ட்ரில்லிங் மிஷின் வச்சு அங்க துளையிட்டு என்ன பண்ணுவோம்? அந்த இடத்துல ஆணியை உள்ள அனுப்புவோம் இல்லைங்களா? அப்போ நம்மள சுத்தி இருக்கக்கூடிய எல்லா பொருள்களுமே என்னென்ன ஸ்டேட்ல இருக்கு? சாலிட், லிக்விட் அண்ட் தென் கேஸ். 3 வகையான நிலைகளில் உள்ள பொருள்களும் நம்மை சுத்தி இருக்கு. திட நிலையில இருக்கு, திரவ நிலையில இருக்கு, வாயு நிலையில இருக்கு. சோ எந்த ஒரு பொருளை நாம் நகர்த்தினாலும் அதற்கு என்ன தேவை நமக்கு? அதற்குன்னு ஏதாவது ஒரு ப்ரெஷர் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். சோ அது மூலமாக தான் என்ன பண்றோம்? திரவம் வாயுக்களால் செலுத்தப்படக்கூடிய அழுத்தம் பல வகையில் நமக்கு பயன்படுகின்றது. சரிங்களா? எக்ஸாம்பிள் அப்படின்னு கேட்டா நமக்கு யூஸ்வலா தண்ணியில இருக்கக்கூடிய அந்த நீரியல் வேகத்தடை, நீரியல் தூக்கி, இது எல்லாமே என்னது? அழுத்தத்தினால் செயல்படக்கூடிய ஒரு செயல் அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த லெசன்ல நம்ம பார்க்க போற கான்செப்ட் வந்து ஃபோர்ஸ் அண்ட் ப்ரெஷர். விசைனா என்னது? விசை அப்படின்னா என்னப்பா? ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்களேன். இவ்வளவு நேரம் நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன் இல்லையா? சோ ப்ளீஸ் எனிஒன் டெல் சம் எக்ஸாம்பிள் ரிலேட்டட் த ஃபோர்ஸ். விசை என்றால் என்ன? எதுக்கெல்லாம் நமக்கு விசை வேணும்பா? யாருக்கெல்லாம் என்னென்ன கேம் பிடிக்கும்? எந்தெந்த கேம், எந்த ஒரு செயல்பாடு அப்படிங்கறது நமக்கு எந்த கேம்லாம் உங்களுக்கு பிடிக்கும்? ஃபுட்பாலா, வாலிபாலா, டென்னிஸா, கிரிக்கெட்டா? எந்த கேம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமானது அப்படின்னு சொன்னா காமனா சொன்னா எல்லாரும் கிரிக்கெட் அப்படின்னு எல்லா ஸ்டூடெண்ட்ஸும். பட் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விதமான ஒரு கேம் அப்படிங்கிறது பிடிக்கும். இன்டோர் கேம், அவுட்டோர் கேம் அப்படின்னு சொல்லுவோம். இன்டோர் கேம் அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு கேரம் அப்படின்னு சொன்னாலுமே அதுக்கும் என்ன தேவை? அந்த கேரம் காயினை மூவ் பண்ணணும், நகர்த்தணும் அப்படின்னு சொன்னா என்ன வேணும்? கண்டிப்பாக எனர்ஜி வேணும் இல்லையா? அந்த
நமக்கு கேரம் காயினை நகர்த்துறதுக்கு ஃபோர்ஸ் வேணும். இந்த விரல்ல நம்ம வச்சு என்ன பண்ணுவோம், வேகமா தள்ளும் பொழுதுதான் அந்த இடத்துல ஃபோர்ஸ் கொடுக்கும் பொழுது அந்த காயின் ஆகப்பட்டது கரெக்டா பாக்கெட்ல போய் என்ன ஆகும், கரெக்டா விழும், இல்லைன்னா விழாது இல்லையா? அதே போல நமக்கு ஒரு டோரை ஓபன் பண்றோம். எல்லா இடத்துலயுமே இப்ப ஏசி இருக்கு. ஏசி அப்படின்னு சொன்னா டோரை க்ளோஸ் பண்ணிருப்போம். ஏசி நம்ம இந்த டோரை ஓபன் பண்றோம் அப்படின்னு சொன்னா என்ன தேவை அப்ப? கண்டிப்பாக ஒரு ஃபோர்ஸ் தேவை. தள்ளி நம்ம என்ன பண்ணணும், தள்ளு இழு அப்படின்லாம் டோர்ல எல்லாம் எழுதியிருப்பாங்க, பார்த்திருக்கீங்களா? சோ அப்ப நம்ம தள்ளும் பொழுதுதான் அது என்ன ஆகும், ஓப்பன் ஆகும். ஓகே. அண்ட் தென் மட்டைப்பந்து சொன்னோம், நம்ம கிரிக்கெட் சொன்னோம். அதே போல ஃபுட்பால். ஃபுட்பால் அப்படிங்கிறது என்னது, நம்முடைய கால் கால் பகுதியில நாம் கொடுக்கக்கூடிய விசையினால் மாத்திரம்தான் அந்த பந்து என்ன ஆகும், கரெக்டா போய் கோல் ஆகும். இல்லைன்னா கண்டிப்பாக நீ வந்துட்டு, ஐயோ எனக்கு கால் ரொம்ப வலிக்குது என்னால உதைக்கவே முடியாது அப்படின்னா யூ ஆர் இன்எலிஜிபிள் பர்சன். எலிஜிபிலிட்டி கிடையாது. நம்ம என்ன பண்ணுவோம், அந்த தகுதி இல்லாதவராக வெளியில வந்துருவோம். எலிஜிபிலிட்டி இல்ல. ஏன்னா வந்து ஃபிட்டா இருக்கேன். இப்போ ஒரு இடத்துல எந்த ஒரு கேம், அது ரன்னிங்கா இருக்கலாம், ஃபுட்பாலா இருக்கலாம், கிரிக்கெட்டா இருக்கலாம், அதுக்கு முன்னாடி வார்ம் அப் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மை நாம் என்ன பண்ணிக்கணும், தயார்படுத்திக்கணும். தயார்படுத்துதல் நீங்க பாத்திருக்கீங்கல்ல, ஒருத்தர் விளையாடும் போது இல்ல மழை பெஞ்சிருது அப்படின்னு சொன்னா அந்த டயத்துல கூட அங்க போய் என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் அந்த இடத்துல கையை காலை அசைச்சு எல்லாம் மூவ் பண்ணிப்பாங்க. ஏன்னா பிசிக்கல் மூவ்மெண்ட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் ஆல் த கேம்ஸ். ஸோ அப்ப அந்த இடத்துல ஃபோர்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னா என்கிட்ட ஒரு ப்ரெஷர் இருந்தா மட்டும்தான் அந்த இடத்துல ஃபோர்ஸ் அப்படிங்கிறத கொடுக்க முடியும். ஃபுட்பால் விளையாடணும்னா என் கால்னால நான் எட்டி உதைச்சா மட்டும்தான் அந்த பந்து என்ன ஆகும், ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு போகும். ஸோ இது எல்லாத்துக்குமே என்ன தேவை நமக்கு, எக்ஸ்டர்னல் எனர்ஜி. எக்ஸ்டர்னல் எனர்ஜி அப்படின்னு சொன்னா வெளிப்புற விசை. சோ வெளிப்புற விசை செயல் எதுவும் இல்லாம அந்த இடத்துல நமக்கு எந்த ஒரு செயலுமே வராது. விசைங்கிறது இயக்கத்துல இருக்கக்கூடிய பொருளை ஓய்வு நிலைக்கோ, ஓய்வு நிலையில் இருக்கக்கூடிய பொருளை இயக்கத்திற்கோ கொண்டு வர நாம் கொடுக்கக்கூடிய ஒரு செயல்தான் விசை. ஓகே. சோ என்னது, இயங்கும் பொருளை நிறுத்த, இயங்கும் பொருளை நிறுத்த அல்லது ஓய்வில் இருக்கும் பொருளை நகர்த்த, இந்த ரெண்டுக்கும் நாம் கொடுக்கக்கூடிய ஒரு என்னது, ஃபோர்ஸ். உள்ள பொருளை நம்ம என்ன பண்ணணும், நகர்த்தணும். நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு முயற்சி அப்படிங்கிறது தான் என்னது, விசை அப்படிங்கிறது. இயங்கும் பொருளை நிறுத்தவோ ஓய்வில் உள்ள பொருளை நகர்த்தவோ நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு செயல் அப்படிங்கிறது. சோ இது உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரிஞ்சுடுதா? ஓகே. சோ ஃபோர்ஸ் அப்படின்னா என்ன, விசைனா என்ன, இந்த விசையனுடைய நமக்கு எஃபெக்ட்ஸ், ஃபோர்ஸஸ், நம்ம விளைவுகள் என்னென்ன. சோ இப்போ நம்ம ஒரு கேம் விளையாடுறோம் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல எப்படி ஃபோர்ஸ் நம்ம கொடுக்கறோம், என்ன மாதிரி எனக்கு ரிசல்ட் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரியான ஃபோர்ஸ நாம் கொடுக்கணும். எடுத்தெடுப்புல நான் போனதுமே நான் சிக்ஸ் அடிக்கிறேன் அப்படின்னு நம்ம எல்லாருமே யோசிப்போமா? கண்டிப்பா அந்த மாதிரி விளையாடுறவங்க என்ன பண்ண மாட்டாங்க, ஸ்டான் ஆக மாட்டாங்க. எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? ஒரு இடத்துல நமக்கு நான் இப்பதான் உள்ள என்டர் ஆகிறேன், கேம் ஸ்டார்ட் ஆயிருக்கு, செகண்ட் ஓவர் இப்பதான் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா வந்ததும் நேரம் சிக்ஸ் அடிப்பாங்களா? இல்ல. ஃபர்ஸ்ட் என்ன ஆகும், ஒரே ஒரு ரன் அடிக்கிற மாதிரி எடுப்பாங்க. அடுத்தது 2 ரன்னு, கொஞ்சம் ஸ்டான் ஆகி எப்படி எல்லாரும் இருக்காங்கன்னு அப்சர்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா என்னது பவுண்டரி அப்படின்னு யோசிப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துப்பாங்க. பிகாஸ் பவுண்டரி போயிடுது அப்படின்னு சொன்னா அடுத்தடுத்த பவுண்டரிங்கிற மாதிரி எதிர்பார்க்க கூடாது. சோ 2-1 அண்ட் தென் நெக்ஸ்ட், அதுக்கப்புறம் ஓகே சிக்ஸ் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. சோ இந்த ஒரு வகையான ஒரு ரன்னருக்கும் நான் எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த ஒரு விளைவு. அப்ப நான் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி கொடுப்பேனா? பவுண்டரிக்கு ஒரு மாதிரியான ஃபோர்ஸா இருக்கும், சிக்ஸுக்கு ஒரு மாதிரியான ஃபோர்ஸா இருக்கும். ஒரே ஒரு ரன்னா அப்படியே பட்டையில பட்டதுமே லைட்டா தட்டி விட்டாலே வேகமா போயிட்டு வந்தா ஒரு ரன் முடிஞ்சிரும் இல்லைங்களா? சோ அந்த விசையை செயல்படுத்த நான் எடுத்துக்கொள்ளக்கூடிய அளவு,
சரிங்களா? ஒரு வேலையை ஒரு பெஞ்சை இந்த இடத்துல இருந்து நான் இங்க நகர்த்துறேன் அப்படின்னு சொன்னா என்ன ஆகணும்? கொஞ்சம் நகர்த்தினா போதும், ஈக்குவலைஸ் அப்படின்னா நகர்த்தணும். ரொம்ப தூரத்துல நகர்த்தணும்னா ஃபோர்ஸ் அதிகமாக நான் கொடுக்கணும். இப்போ நான் வண்டிய வெளியில என் காம்பவுண்ட்ல இருந்து எடுத்து நான் வெளியில நிறுத்தணும் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவோம்? காரை சாதாரணமா வெளியில வந்தா போதும். ஒரு NH ரோட்ல போகிறோம், ஒரு ECR ரோட்ல போகிறோம், மெயின் ரோட்ல ஒரு எமர்ஜென்சின்னு போகிறோம்னா அப்ப நான் 60 கிலோமீட்டர் 80 கிலோமீட்டர் வேகத்துல போலாம். காரை வெளியில எடுத்து பார்க் பண்றேன்னா நான் இந்த கிலோமீட்டர் வேகத்துல எடுக்கலாமா? கண்டிப்பாக எடுக்க முடியாது. அப்ப ஒரு பொருளை எப்படி நான் வந்துட்டு மூவ் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அந்த அளவுக்கு நான் அந்த இடத்துல விசையை கொடுத்தாதான் அதனுடைய அளவை பொறுத்து நாம் அந்த விசையை அந்த இடத்துல செயல்படுத்துறோம். ஓகே, சோ எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரியான அழுத்தம் என்பதும் இருக்காது. சோ இப்ப நான் வந்துட்டு ஒரு பலூன் பலூன் ப்ளோயிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு சிம்பிளான கான்செப்ட். இங்க பாருங்க, இந்த இடத்துல என்ன ஆகுது? இத பார்த்தாலே நமக்கு ஒரு அமேசிங் அப்படிங்கிற மாதிரி தெரியுது இல்ல? அமேசிங் ஃபேக்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். பிகாஸ் அடியில இருக்கிறது எல்லாமே பின்னு பின்னு மேல இவ்வளவு பெரிய பலூன் அழகா வச்சிருக்கேன், அந்த பலூன் உடையவே இல்லை. ஏன், எப்படி இதனால உடையல? எல்லாமே ஷார்ப்பா இருக்கு, பிளண்டா கிடையாது. நல்ல ஷார்ப்பா இருக்கக்கூடிய பின், ஆனால் அந்த இடத்துல பலூன் என்ன ஆகல, நமக்கு உடையல. பிகாஸ் ஈக்குவல் பிரஷர், அந்த அழுத்தம் என்பது ஒரே வகையாக செயல்படுகிறது எல்லா இடங்களிலும். இப்போ நான் வந்து யாராவது, நான் நீங்கெல்லாம் கண்டிப்பா இதெல்லாம் பண்ணிருப்போம்ல, இன்னொருத்தர் நல்லா பெருசா ஊதிட்டே இருக்கான்னா நைஸா போயிட்டு அப்படியே நம்ம நகம் கூர்மையா இருந்தா கூட அப்படியே ஒரு குத்து குத்துனா உடஞ்சு போயிடும் இல்லையா? பாவம் அந்த குழந்தை ரொம்ப பெருசா வேகமா அவங்களுடைய மூச்சு காத்த வச்சு கஷ்டப்பட்டு ஊதிட்டு இருப்பாங்க, மிஷின் இல்ல மேனுவலா. நம்ம டே நான் பாரு இப்ப இதை உடைக்கிறேன்னு பாட்டு டக்குன்னு இல்ல ஒரு ப்ரெஷர் கொடுத்து லைட்டா அழுத்தினாலும் அது உடஞ்சிரும். இல்ல ஒரே ஒரு பின்ன வச்சு இந்த இடத்துல ப்ரெஷர் பண்ணா அந்த உடஞ்சிரும். பட் இங்க பாருங்க, நம்பர் ஆஃப் பின்ஸ் மோர் தேன் 20, அவ்வளோ பின் இருந்தும் இந்த பலூன் என்ன ஆகல, நமக்கு பஸ்ட் ஆகல. ஒரே ஒரு ஊசியை அழுத்தினாலே உடைஞ்சிரும். ஆனா பல ஊசி அழுத்தியும் உடையல அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல நமக்கு ப்ரெஷர்ங்கிறது ஈக்குவலாக இருக்கு. அப்போ அந்த பல ஊசிகள் சேர்ந்து அந்த இடத்துல குறைவான அழுத்தத்தை மட்டுமே செயல்படுத்துகிறது. அந்த மாதிரி அழுத்தம் செயல்படும் பொழுது நமக்கு அந்த விசை அப்படிங்கிறது என்னது, ஈக்குவலாக ஃபோர்ஸ்ங்கிறது நமக்கு ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் ஆகுது, பகிர்ந்தளிக்கப்படுகிறது. அவ்வாறு நமக்கு புறவிசை என்பது சமமாக பகிர்ந்தளிக்கப்படும் பொழுது அழுத்தம் என்பது நமக்கு குறைகின்றது. சோ இது மூல விசையினுடைய விளைவு அதனுடைய எண் மதிப்பையும் செயல்படும் பரப்பையும் சார்ந்தது. சோ இப்ப என்ன நம்ம பாக்குறோம், விசையினுடைய விளைவு அப்படிங்கறது தான் பாக்குறோம் இல்லையா? அப்போ அந்த விசையினுடைய விளைவு எதனுடைய எதையெல்லாம் சார்ந்து இருக்கு அப்படின்னு கேட்டா அதனுடைய எண் மதிப்பு. சோ சேம் டைம் அது செயல்படக்கூடிய பரப்பு, எவ்வளவு தூரம் அது செயல்படுகிறது அப்படின்னு ரெண்டையும் சார்ந்துதான் இந்த விசையினுடைய விளைவு என்பது இருக்கு. சோ எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது எப்படி இருக்கும்? த எஃபெக்ட் ஆஃப் அ ஃபோர்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த magnitude of the force and the area over which acts. செயல்படக்கூடிய பரப்பை என்ன சொல்லுவோம்? ஏரியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம், பரப்பளவு பரப்புங்கிறது. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ், அடுத்தது அதை எது நம்பி இருக்கு? மேக்னிடியூட், எண் மதிப்பு. So the force depends on the magnitude of the force. Okay. இந்த ரெண்டையும் சார்ந்துதான் இந்த விசையினுடைய விளைவு, எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ். Effects of forces depend magnitude of the force and the area over which acts on that part. எந்த அளவுக்கு அதனுடைய பரப்பு எடுத்துக்குதோ அதுதான். So the force acting perpendicularly on any given surface area of the body known as thrust.
த்ரஸ்ட் அப்படிங்கிற டேர்ம் என்னன்னு கேட்டா நமக்கு உந்து விசை. உந்து விசை என்றால் என்ன? இது ஒரு 1 மார்க் கொஸ்டின். ஓகே, சோ இந்த விசை அழுத்தம்ங்கிறதெல்லாம் இப்போ நான் இங்க 8th படிக்கிறேன் அப்படின்னு சொன்னா இப்ப மட்டும் கிடையாது, அடுத்தடுத்து வரக்கூடிய எல்லா வகுப்புகளுக்குமே இது காமனா இருக்கக்கூடிய கான்செப்ட் தான். சரிங்களா? சோ எந்த ஒரு பொருளின் புறப்பரப்பிற்கு செங்குத்தாக செயல்படக்கூடிய விசை தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? உந்து விசை அப்படின்னு சொல்றோம். ஓகே, சோ இது ரிலேட்டடா நான் இன்னைக்கு ஒரு சிமுலேஷன் ஷோ பண்றேன் பாருங்க. நம்ம ஃபோர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா, அண்ட் தென் புல் அண்ட் புஷ். சோ இந்த ஆக்டிவிட்டியில பாருங்க, யார் இருக்காங்க? ஒரு கேர்ள்ஸ் இருக்காங்க, பெஞ்ச் இருக்கு, என்னென்னலாம் இருக்கு நமக்கு இங்க ஆப்ஷன்ஸ், டைரக்ஷன் லெஃப்ட் ரைட் அப்படின்னு இருக்கு, அண்ட் தென் புஷ் அண்ட் புல் ரெண்டும் இருக்கு. ஸோ நான் இப்போ என்ன சூஸ் பண்ண போறேன்னா லெஃப்ட் சைடு அண்ட் தென் புஷ். ஸ்டார்ட் பட்டனை பிரஸ் பண்றேன். see here என்ன ஆகுது? லெஃப்ட் சைட்ல நமக்கு புஷ் பண்றோம் அப்படிங்கும்போது முன்னாடி நகர்ந்துருது. சோ இப்போ புஷ் பண்ணும் பொழுது அந்த பொருள் என்பது என்ன ஆகும்? ஓய்வு நிலையில ஒரு பொருளை நான் முன்னாடி ஃபோர்ஸ் கொண்டு நகர்த்தும் பொழுது முன்னாடி நகர்ந்துருது. சோ இந்த விசை. அண்ட் தென் அதே சேம் டைரக்ஷன் புஷ் புல். சோ அவங்க என்ன பண்றாங்க? இப்போ இத எப்படி உள்ள முன்னாடி இழுக்கிறாங்க பாருங்க. எஸ், இங்க இருந்த பெஞ்ச் என்ன ஆகுது? இந்த கேர்ளை நோக்கி நமக்கு நகர்ந்து வருது. புல் அப்படிங்கிற நமக்கு கான்செப்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படிங்கும்போது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரைட் சைடு. ரைட் சைடு நான் சூஸ் பண்ணிருக்கேன். இங்க ஒரு பாய் நின்னுட்டு இருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் இதுல புஷ். சோ அவரும் அந்த டைரக்ஷன்ல இருந்து புஷ் பண்ணும் பொழுது என்ன ஆகும்? நமக்கு பெஞ்ச் ஆகப்பட்டது முன்னாடி நகர்கின்றது. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் கான்செப்ட் ரெண்டு பேர் சேர்ந்து நகர்த்தும் பொழுது அந்த இடத்துல எவ்வாறு செயல்படுகிறது இப்போதான் நம்ம பார்க்க போறோம். இரு பக்கமும் ஒரே மாதிரியான விசை செயல்படும் பொழுது அந்த இடத்துல நமக்கு என்ன மாதிரியான ரிசல்ட் அப்படிங்கறது பார்க்கலாம். சோ லெஃப்ட் சைடு, ஹியர் ஆல்சோ லெஃப்ட் சைடு. ஓகே, சோ புஷ் அண்ட் தென் புஷ், ரெண்டு பேருமே சேர்ந்து என்ன பண்றாங்க? புஷ் பண்றாங்க. சோ அப்ப என்ன ஆகுது? ஒரே திசையில் அந்த இடத்துல அந்த பொருளாகப்பட்டது டைரக்ஷன்ல மூவ் ஆகுது. when a force are applied in the same direction, total or net force is said to be equal to the sum of these forces. so ரெண்டு பேரும் ஒரே மாதிரியான விசையை அந்த இடத்துல செயல்படுத்தும் பொழுது அந்த வேலை சரியாக நமக்கு நடக்குது. ஓகே, now I'm going to change the direction. right side and then left side. ரெண்டு பேரும் ஆப்போசிட்டா இருக்காங்க. ரெண்டு பேருமே என்ன பண்றாங்க? புஷ் பண்றாங்க. ரெண்டு பேருமே தள்ளுறாங்கங்கும் போது எஸ் என்ன ஆகுது? நமக்கு ஓரளவு தான் நமக்கு இதுல எந்த இடத்துல ஃபோர்ஸ் எப்படி கொடுக்கிறோம்? when the force is applied in the opposite direction, net force is difference two forces and act as a direct of the larger. so அதிகமாக நமக்கு கொடுக்கும் பொழுது so இது கேஸ் நம்பர் 2. F1 is equal to F2. ஈக்குவலா இருந்தா அப்படியே மூவ் ஆகும். so பாயை விட நமக்கு கேர்ளை விட பாய் அதிகமாக ஃபோர்ஸ் கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் நகரும், இல்லைன்னா ஈக்குவல் ஃபோர்ஸா இருந்தா ஸ்டான் ஆகும். ஓகே, ஹியர் ரைட் சைட் அண்ட் தென் லெஃப்ட் சைட். ஓகே, சோ இவங்க என்ன பண்றாங்க? புல் பண்றாங்க. இவங்க இத புஷ் பண்றாங்கன்னு எடுத்துப்போம். இப்போ ஒருத்தர் தள்ளுறாங்க, ஒருத்தர் இழுக்கிறாங்க. ரெண்டுலயும் நமக்கு என்ன மாதிரி ஆகும்? யார் அதிகமான ஃபோர்ஸ்? இந்த கேஸ்லயும் forces applied on the same direction, total net force equals sum of these. so net force எப்படி நமக்கு கிடைக்கும்? எப்படி அதுல நமக்கு கொடுக்கறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான். ஓகே, லெஃப்ட் சைட் ரெண்டு பேருமே என்ன பண்றாங்க? இத
புஷ் பண்றாங்கன்னு எடுத்துப்போம். சோ அப்போ இந்த இடத்துல நமக்கு ஒரே மாதிரியான விசை என்பது செயல்படும். ஓகே, சோ when force are applied in the same direction, total net force is equal to that. ஒரே மாதிரி என்ன பண்றாங்க, நமக்கு நகர்த்தும் பொழுது ஃபோர்ஸ். சோ நம்ம எப்படி இந்த இடத்துல ஃபோர்ஸ்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். விசை என்பது, அதே போல அதில் கொடுக்கக்கூடிய பிரஷர், அழுத்தம், எந்த அளவுக்கு வேகமாக ஒருத்தர் ஃபோர்ஸ் அந்த இடத்துல கொடுக்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அங்க என்ன ஆகும், நமக்கு வேலை என்பதும் நடக்கும். நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்றோம், அதுக்கு தகுந்த ப்ரெஷரும் அங்க கொடுக்கும் பொழுது. ஸோ இந்த இடத்துல என்ன ஆகுது, இந்த ஏரியா ஆஃப் த ஆப்ஜெக்ட் இஸ் ஹையர், ரொம்ப பெருசான ஒரு பெஞ்சா இருக்கு இல்லையா. ஸோ பட் இதனுடைய பேஸ் பாருங்க எப்படி இருக்கு, சின்னதா இருக்கு. ஸோ அப்ப இதுக்கு அடுத்து ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு ஷோ பண்றேன். பிகாஸ் அந்த ப்ரெஷரை பொறுத்து எப்படி எல்லாம், ப்ரெஷர்னா எப்படி எல்லாம் நமக்கு அந்த இடத்துல செயல்படும், எதை வச்சு நமக்கு மாறுபடும் அப்படிங்கறது தான் நம்ம இதுல பார்க்கலாம். ஸோ இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? நமக்கு வந்து கான்செப்ட் ஆஃப் நெட் ஃபோர்ஸ் அப்போ அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு சிமுலேஷன் தான் நம்ம இப்ப பார்த்தோம். இதுல உங்களுக்கு ஏதாவது இதுல டவுட் இருக்கு அப்படின்னு கேளுங்க, ஆர் அதர்வைஸ் இல்லைன்னா ஒன்ஸ் அகேன் ஐ வாண்ட் டு எக்ஸ்பிளைன் தட். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம இன்னைக்கு பார்த்த கான்செப்ட் என்ன? ஃபர்ஸ்ட் ஒன் இன்ட்ரடக்ஷன் ஆஃப் த லெசன், அண்ட் நெக்ஸ்ட் ஃபோர்ஸ்னா என்னது, விசைனா என்ன, அண்ட் தென் எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ், விசையினுடைய விளைவுகள் என்னென்ன, அது எதன் அடிப்படையில் செயல்படும் அப்படிங்கிறதும் பார்த்தோம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற கான்செப்ட் வந்து ப்ரெஷர். ஸோ ப்ரெஷர் அப்படிங்கிறதும் நம்ம எதை பொறுத்து சொன்னோம், நமக்கு விசை செயல்படணும் அப்படின்னு சொன்னா என்ன தேவை, ப்ரெஷரும் தேவை, அழுத்தம் அப்படிங்கிறதும் இருந்தா மட்டும்தான் அந்த இடத்துல நமக்கு என்ன ஆகும், வேலை கரெக்டா இருக்கும். அழுத்தம்ங்கிறது நமக்கு நெக்ஸ்ட் என்னது, இயற்பியலினுடைய அளவை பயன்படுத்தி விசை ஏற்படுத்தும் அளவை அளக்கக்கூடிய கருவி. எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் கேன் பி மெஷர்ட் யூசிங் த பிசிக்கல் குவான்டிட்டி. எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸை நம்ம மெஷர் பண்றதுக்காக எடுத்துக்க கூடிய ஒரு பிசிக்கல் குவான்டிட்டி இஸ் கால்ட் ஆஸ் ப்ரெஷர். ஓகே, ஸோ இப்போ டைம் ஆயிடுச்சு. ஸோ இதை பத்தி டீட்டெயிலா எல்லா கான்செப்டுமே நான் நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு நடத்தின இந்த சாப்டர்ல இந்த இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க, ஆர் அதர்வைஸ் ஜஸ்ட் யூ go through the concept. Is there any doubt means you please ask me in next class. Okay, thank you students. வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.